ஒரு மாசம் வச்சு முறுக்கே வச்சு நொறுக்கும் நரி போட்டு சாப்பிடலாம் வாயில வச்சு துருத்துருவேன் நான். காலி பண்ணு. மீச மாதிரி வச்சு எப்படி வச்சு நொறுக்கு பைத்தான் பாம்பு மாதிரி ஈவினிங் டைம் ஆயிடுச்சா, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது. அம்மாட்ட கேட்டிருந்தேன், அவங்க ஏதோ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாங்க என்ன செய்யறாங்க போய் பார்க்கலாம். என்ன செஞ்சுட்டு இருக்க? ஏதோ மாவுலாம் நிறைய வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க எங்க அம்மா. அதான் நீ ஏதோ சாப்பிடும் போல தோணுன்னு சொல்லிய. அதான் நிறைய மாவே இருக்கு. ஒரு மாவு சும்மா தானே உட்காந்து செஞ்சு ஏதோ சுட்டு வச்சு ஏதோ தினமும் எடுத்து சாப்பிடலாம். எதுவும் இல்லை, ஏதோ ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடலாம். அப்புறம் பசியில என்ன செய்ய போறாங்க அப்படின்னா முறுக்கு சுட போறாங்க. என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க முறுக்கு சுட போறாங்க. பார்க்கல மறந்துட்டாங்க நினைக்கிறேன். முறுக்கு தான் செய்யறதுக்காக மாவு பெசிறேன் செஞ்சு வச்சு அதை டெய்லி எடுத்து சாப்பிடுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோல பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை. நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை. வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை. எல்லாம் தூவி விட்டாச்சா? எள்ளு போட்டா முறுக்கு வாசனையா இருக்குமா அம்மா சொல்றாங்க. பெருங்காயம் கொஞ்சமா பெருங்காயம். எள்ளு பெருங்காயத்தூளா கருப்பு எள்ளா? அது வந்து கழுவி வாஷ் பண்ணி வெயில காய வச்சிருக்காங்க. ஒரு டைம் அன்னைக்கு பண்ணாங்க, வெயில் காயுதுல நல்லா. அப்ப அதை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அது யூஸ் ஆகும். ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது அது. அதாவது எங்க நிலத்துல விளைஞ்சதுன்னாமா அது எடுத்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2-3 வருஷமா வச்சுட்டு இருக்கேன். நான் அது யூஸே பண்றது இல்லை. அது அம்மா தான் போய் யூஸ் பண்றாங்க. தண்ணி நிறைய. உனக்கு ஒன்றும் தெரியாது, கேள்வி மட்டும் கேட்குற. தண்ணி நிறையா ஊற்றணுமா, தண்ணி கம்மியாக ஊற்றணுமா? ஒன்றும் செய்யாது இது. உன் தம்பியே வேலையை விட்டு வந்துட்டான். அப்போ கூட முறுக்கு செய்யறாங்க, நீ வேடிக்கை தான் பாப்ப போயிரு. முறுக்கெல்லாம் சுட தெரியாது, நான் வந்து வேடிக்கை பார்க்க தான் வந்துருக்கேன். மேல அடிச்சிருப்போமா, தள்ளியே நில்லு. இதெல்லாம் பயமா இருக்கு, மேல அடிச்சிருமோ. நீ அதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை. நீ எவ்வளவு தூரத்துல நிக்கிறேன் பாரு. நீ அதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை, கரெக்டா நீ போட மாட்ட. பயமா இருக்கு, வெடிக்கிற சத்தம் வருது. நல்லா அதுல போட்டு அமுக்கணும் தானே, கேப் இல்லாம. பொறுமை போடுங்க, தூக்கி போடுறீங்க, மேல அடிக்கும். பொறுமை போடுமா? எங்க அம்மா பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. வேகமா போடுது. வேலை எந்த வேலையும் பரபரப்பா செய்யுது. அப்புறம் அதுதான் அப்படின்னு போட்டாங்க. நீ ஒன்றும் செய்யாத. அப்படியே இந்த பாக்கறல்ல பொறுமையா ஒரு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் நீ என்ன இந்த வந்து 5 வருஷத்துல சரி 5 வருஷம் இல்ல, நீ செய்யற முறுக்குக்கு நான் 5 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்ப ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா முறுக்கு மாவு ரெடி பண்ணா அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி பார்க்கலாம். அப்போ கூட பார்க்கலாம். செஞ்சு தரணும், வாயிலேருந்து வராது பார்க்கலாம். இதெல்லாம் என்ன பொருள்? இதெல்லாம் வந்து நம்மளாம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருக்கணும். நீ ஆனா மெயின்டைன் தான் பண்ணி ஆகணும். அதனாலதான் எனக்கு பயமா இருக்குது. நீ சும்மா இருந்தாலே பார்த்து எனக்கு கீழே தள்ளி முறுக்கு வேணா சொல்லு, இங்க நிறைய பேக்கரி கடை இருக்கு. கடையில கூட வாங்கி தரேன். நிறைய பேக்கரி கடை இருக்கு. நான் போனா போய் தடவை வாங்கி கொடுக்கலாம். ஓகேவா? முறுக்கு சாப்பிடும் போல இருந்தா சொல்ல வாங்கி தந்துடுறேன். சுத்தி நின்று வேடிக்கை மட்டும் பார்த்து நேரு, ஒன்றும் பண்ணாத. வேடிக்கை பார்க்கறதே பெரிய விஷயம். வேடிக்கை பார்க்கறதே பெரிய விஷயம். ஆமா எனக்குலாம்.
ஒரு பக்கம் சாப்பாடு ஒரு பக்கம் முறுக்கா ஆமா, ஒரு சில நொறுக்கு நொறுக்கு மாவு இருக்கு, டிஃபன் செஞ்சிருக்கலாம். பட் ஏன்னா மதியம் வச்ச குழம்பு வேற இருக்கு, அதனால சரி சாப்பாடவே வச்சிடலான்னு சாப்பாடு வச்சிருக்கேன். எப்போ பார்த்தாலும் சாம்பார். சைவ ஃபேமிலியில வந்து மாட்டிக்கினல்ல, மாட்டிக்கிட்டா அப்படிதான். எனக்கு எப்பயாவது நீ சாப்பிடணும்னு நினைக்கும் போது நீயா எடுத்து நீயே செஞ்சு சாப்பிடுது. நானே எடுத்து நானே செஞ்சு சாப்பிடுவேன். அது நான் கடையிலே சாப்பிட்டு போயிடுவேன். கடையில சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல, உடம்பு கெடுதல். ஐயோ உன்னை சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா நீ எடுத்துட்டு வந்து செஞ்சு சாப்பிடுவோம். நம்ம முறுக்கு வந்துருச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் போட்டாங்க இல்லையா, அது வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுக்க போறாங்க. ஏமா முறுக்கு வந்துச்சு, முறுக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுக்க போறேன் பாருங்க. எடுக்க போறாங்க. ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க மாவு இருக்கு. நான் பாரு எண்ணெய்க்கு பயந்து எவ்வளவு தூரம் நின்னுட்டு. நீ ஒரு பயந்தாங்கொழி நீ. இது ஒரு மாடல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற மாடல் அம்மா ஊருக்கு. பைத்தான் பாம்பு மாதிரி. பைத்தான் பாம்பு மாதிரி. பைத்தான் பின்ன பாம்பு தான் அது. ஃபர்ஸ்ட் செஞ்சது வேற, இது வேற. அது டிசைன் வேற, இது டிசைன் வேற. வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாடல்ல செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வேற டிசைன், வேற டிசைன். எல்லா டிசைன்லயும் எங்கள் அம்மா முறுக்கு போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பொடிசா வருதுல்ல, பொடிசா இருக்கு. ஓம் பொடி மாடல், மூணு பொடி மாடல்ல. இது வேற மாடல், இது வேற மாடல். ஃபர்ஸ்ட் போட்டது அது வேற. எல்லாத்துலேயும் அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. பட்டை பட்டையாக சொல்கிறாங்க ஏதா. இது ஒரு மாடல். இது ஒரு மாடலா? இது வேவத்துக்கே 2 நாள் ஆகும். இல்லை, இதான் சீக்கிரம் வேகும். இது பட்டை முருகுன்னு சொல்றது. இது நாடா முருகு. நாடா பட்டை முருகுல நாடா முருகு. இங்கே இவங்க நின்று முறுக்கு சுட்டுன்னுக்குறாங்க. மேடம் எங்கடா ஆளை காணாமேன்னு பார்த்தா அவங்க பாருங்க இப்படியே வந்து இங்கே சீரியல் பார்த்துன்னுக்குது. அங்கே முறுக்கு சுட்டுனுக்குறாங்க. நீ என்ன பண்ணுறங்க? முடியை தின்னுன்னு முடியை வாயில் வச்சுக்கின்னு அங்கே போய் முறுக்கு சுடுறதா இங்கே கால் மேலே கால் ஆட்டின்னு நாடகம் பார்த்துன்னு உட்காந்துக்கிற. அம்மா செஞ்சுக்கிறாங்களா? நீ இன்னத்துக்கு தான் எதுவுமே பண்ண மாட்டேன். வேலைக்கு பார்த்துட்டு வந்தேன்ல, வேடிக்கை பார்க்கத்தான் உன் வேலை. பெரிய விஷயம். உன்னெல்லாம் வேலை வாங்கணும், புழியணும். ஒன்று முறுக்கு புழியிற மாதிரி ஒன்று, முறுக்கு புழியிற மாதிரி ஒன்று வேலையில் புழியணும் ஒன்று. அதை செய்யுங்க அப்படின்னா. நல்லா செய்கிறதோ சேரில் உட்காந்துன்னு காலாடுறது தான் உன் வேலை. அவங்க எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. உட்காந்துன்னு ஒரு டிவி வேற போட்டு வச்சுக்கிங்க. நீ ஆமா, ஒரே அனல் அடிக்குது முறுக்கு சுடுறதுல. அதான் என்ன பண்ணுவீங்க? ஏசி கேப்ப போகுது. ஆமா ஆமா, அதுதான் உனக்கு. இதெல்லாம் ஏசி. ஒரு வழியாக முறுக்கு எல்லாம் போட்டு முடிச்சாச்சு போகுது. அம்மா மாவு ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க போட்டதெல்லாம். மாவு ரொம்ப அதிகமாக போட்டீங்க. இவ்வளோ தரம் எத்தனை நாள் சாப்பிட்டு முடிக்கிட்டு? ஒரு மாசம் வந்து முறுக்கு ஒரு மாதம் வச்சு முறுக்கே வச்சு நொறுக்கு நறுக்கி போட்டு நாமளே தான் சாப்பிடுறேன். சாப்பிடலாம் வாயில் வச்சு துருத்துருவேன் நான். காலி பண்ணு ஒரு மாசத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரச்சனை லாஸ்ட் முடிச்சிட்டு எல்லாரும் முடிஞ்சிச்சு. போட்ட முறுக்கு எல்லாமே முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சோண்டு கிடக்குது ரவ்வோண்டு. நான் கை நிறைய முறுக்கு வச்சு நின்றுக்கிறேன் நான் ஃபுல்லாக. சொன்ன மாதிரியே பார்த்தியா, ஒரு மாசத்துக்கு அதான் இருக்கிற மாவுலாம் போட்டோம். இல்லாம வேற இருக்குது. நம்ம மட்டும் இல்ல, இது வந்து ஒரு எங்க சித்தி வீட்டுக்கார கொடுத்துறோம். அதனால சரி இருக்கிற மாவெல்லாம் அப்படியே போட்டாச்சு. நீ போய் கொடுத்துட்டு வந்துடுவியா? நான் தான் போனேன், நீ தான் போகணும். சரி சரி. அதனால தான் எல்லாத்தையுமே போட்டாங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. அம்மா முன்னாடியே போடும்போதே சாப்பிட்டாங்க. உப்பு பார்ப்பாங்கல்ல, செம்மையா தான் இருக்கு. அது நல்லா இருக்குறாங்க. இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட்டா லைவா சொல்றேன். மீச மாதிரி வச்சு எப்படி சவுண்ட் வருது பாத்தியா? எப்படி வச்சு நொறுக்கு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். இது வாசனையும் வருது சூப்பரா. ஒரு விதமா மட்டும் இல்ல, இந்த ஒரு விதமா செய்யல, இந்த மாதிரி. அப்புறம் டிஃப்ரெண்டா இது ஷேப்பா ஆல்ரெடி நான் வீடியோல காமிச்சேன். பொடி பொடியா பட்டையா எல்லாமே செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு, அதனால அம்மா ஈவினிங் ஒரு நாள் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் கேட்டால் ஒரு மாதம் ஈவினிங்க்கு வச்சு சாப்பிடுங்க செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. முறுக்குமே டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நீங்க இந்த மாதிரி வந்து நீங்களும் இதே மாதிரி முறுக்குலாம் கேட்டு செஞ்சிருக்கீங்களா? செஞ்ச அனுபவம் இருக்குதா? வீட்ல செஞ்சு சாப்பிட்டு இல்லை நிறைய மாதிரி உங்களுக்கு முறுக்கு செய்யறது தெரியாதா?
அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுமா. பாய். அம்மா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, எங்க அம்மா பாருங்க மாவு அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.